சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுது சார்? சிம்ம ராசியில பிறந்த நம்முடைய அன்பு நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது பகவான் ராசியில இருக்கு. கேது எப்போ உள்ள வந்தாரோ, அதுலேருந்தே அவங்க வீட்ட விட்டு வெளிய போலாமாங்கிற நெனப்புலலாம் இருக்காங்க. வீட்ட விட்டு வெளிய போயிருமா? ஊர விட்டு வெளிய போயிருமா? என்னடா பண்ணன்னு தெரியலங்கிற ஒரு குழப்பத்தில இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால தான் சிம்ம ராசிக்கு பிரச்சனை அப்டிங்காங்க. ஆனா இல்லவே இல்ல. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, கேது தான். கேது எப்பவுமே ஒரு ராசிக்குள்ள உள்ள வந்துட்டா, அவங்கள எப்டின்னா ஆன்மீகத்துக்குள்ள போகாமயும், நாத்திகமா போ வேண்டிய சூழ்நிலை. எனக்கு இறைவனும் வேண்டாம், வீடும் வேண்டாம். நான் ரோட்டோரமா உட்கார்றேன் அப்டிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த நிலைமைக்கு குடுக்க வேண்டிய தன்மைய கேது குடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலைமையில தான் இப்ப இருக்காங்க. ஆனா, அந்த புரட்டாசி மாசத்தில ராசியின் அதிபதி கொஞ்சம் 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கனால, கொஞ்சம் பொருளாதாரத்தில மாற்றம் வரும். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு கொஞ்சமாச்சும் கிட்டத்தட்ட ஒரு 60% ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். கஷ்டப்பட தேவையில்ல. கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய நல்ல மாதம். ம். ஓகே சார். புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய பெருமாள் கோவில் எது சார்? சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மதுரை பக்கத்தில இருக்க ஒத்தக்கடை நரசிம்மர போய் வழிபாடு செஞ்சுட்டு, பக்கத்தில இருக்க பெருமாள போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, இவங்களுடைய இந்த கேது பகவானுடைய தாக்கத்திலருந்து வெளிய வருவாங்க. கரெக்ட்டா இவங்க வழிபாடு செய்ய வேண்டிய மாதம், அதாவது புரட்டாசி மாதம்ங்கிறது சிறப்பு. இதில வந்து அவங்க என்ன நாள்ல போய் வழிபாடு செய்யலான்னா, திங்கட்கிழமை போய் வழிபாடு செய்யணும்.